கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 37 ஸ்கந்த சஷ்டி விரதம். முனிவர்களே, இப்போது ஸ்ரீ சுப்பிரமணிய மூர்த்தியினுடைய சிறப்பான விரதத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கவனமாக கேட்பீர்களாக. இந்த விரதத்தை சூரியன் துலா ராசியில் இருக்கும்போது, அதாவது ஐப்பசி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையன்று அனுஷ்டிக்க வேண்டும். அன்றைய தினம் காலையில் எழுந்திருந்து நீராடி நித்திய கர்மாக்களையும் செய்து முடித்து கொண்டு ஆறுமுகப் பெருமானை மனதில் தியானித்து வணங்கி சகல பாபங்களையும் அழிக்கக்கூடிய இந்த விரதத்தை விதிப்படி அனுஷ்டிக்க வேண்டும். இந்த விரதத்தையும் கார்த்திகை விரதத்தையும் ஸ்கந்த சஷ்டி விரதத்தையும் எவர்கள் சாஸ்திர முறைப்படி அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சகல விதமான போகங்களையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்துவிட்டு முடிவில் திருமுருகனின் கட்டளையினால் மோட்சத்தையும் அடைகிறார்கள். பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்களும் இந்த மேலான விரதங்களை அனுஷ்டித்து அதன் பயனாக யுத்த முனையில் மகா பயங்கரமான அசுர அதர்மங்களை எல்லாம் வென்றார்கள். திக்பாலகர்களும் இந்த விரத மகிமையால் திசைகளுக்கு அதிபதிகளானார்கள். பூர்வத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக போர்க்களத்தில் விரோதிகள் அனைவரையும் விரட்டியடித்து முடிவில் கணங்களுக்கு அதிபதியாகும் அந்தஸ்தையும் பெற்றார்கள். நாரதர் முதலான சிறந்த தவசீலர்களும் இந்த விரத மகிமையால் மறுபிறப்பில்லாததும் ஒப்பற்றதுமான நித்திய தன்மையை அடைந்தார்கள். பூர்வத்தில் புத்திர செல்வமில்லாத அநேகர் இந்த மகிமை வாய்ந்த ஸ்கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக ஏராளமான புத்திர செல்வங்களை அடைந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். மற்றும் சிலர் ஐஸ்வர்யத்தையும் ஞான யோகத்தையும் அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த மகத்தான 3 விரதங்களில் ஏதாவது ஒன்றையாவது கந்தபிரானுக்கு திருப்தியை அளிக்கும் வண்ணம் எவர்கள் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் தாங்கள் விரும்பிய பயன்களை எல்லாம் அடைந்து மோட்சத்தையும் அடைவார்கள். இந்த 3 விரதங்களையுமே மனிதர்கள் விதி முறைப்படி அனுஷ்டித்து வருகிறார்களோ அவர்களுடைய மகிமை ஆறுமுகருக்கு சமமானதாகவே ஆகிவிடும். அத்தகையவர்களின் மகிமையை யாராலுமே அளவிட்டு கூற முடியாது. கந்தபிரான் விரதத்தை பற்றி கூறும் இந்த அத்தியாயத்தை எவர்கள் படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் சகல போகங்களையும் அனுபவித்து விட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைவார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும்
எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.